இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல அர்ஜுன்? ரொம்ப அழகா இருக்கு. உன்னைய மாதிரியே. போங்க அர்ஜுன். பாருடா, வெக்கலாம் படுற. சரி வா, அங்க போய் உட்காரலாம். ம், வாங்க. நல்ல வேலை உன் அண்ணன்ட்ட இருந்து நான் தப்பிச்சு வந்தேன். இல்லைன்னா அவ்வளோதான். அவனை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு. பாவம் அவன். அவனுக்கு லவ்வும் செட் ஆகல, வேலையும் செட் ஆகல. ரொம்ப கஷ்டப்படுறான். அவனுக்கு கொழுப்பு. கிடைச்ச வேலைக்கு போக வேண்டியது தானே. அவனுக்கு பிடிச்ச மாதிரியே வேலை வேணும்னு பார்த்துட்டு இருக்கான். அவனையும் நம்ம குத்தம் சொல்ல முடியாதுல்ல. நமக்கு பிடிச்ச மாதிரி வேலை செஞ்சாதான் வேலை செய்யறதுக்கே இன்ட்ரெஸ்ட் வரும். ம். நீங்கள் என்ன உங்களுக்கு பிடிச்ச மாதிரியா வேலை செய்கிறீங்க? சம்பளம் அதிகமாக கிடைக்குதுன்னு தானே இந்த வேலைக்கு சேர்ந்தீங்க. அது உண்மைதான். ஆனா எனக்கு இந்த வேலை சுத்தமா பிடிக்கல. அதுவும் அந்த மேனேஜர் என்ன டார்ச்சர் பண்றான். இருந்தாலும் குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்குங்கிறதுனால தான் நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். அதுவும் நம்ம ஊரை விட்டுட்டு எனக்கு இங்க வந்து வேலை செய்யவே பிடிக்கல. விடுங்க அர்ஜுன். நான் படிப்பு முடிச்சதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அதுவும் நல்ல ஐடியா தான். நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நமக்கு இந்த வேலையெல்லாம் செட் ஆகாது. பேசாம ஏதாவது சின்னதா பிசினஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப வேணா உங்க அண்ணனையும் நம்ம கூட சேர்த்துக்கலாம். யாரு அவனை? பிஸ்னஸ் உருப்பிட்ட மாதிரி தான். ஏன் சிவானி அப்படி சொல்ற? அதுவும் அண்ணன் இல்ல. இது வரைக்கும் அண்ணனா அவன் எனக்கு எதுவும் செஞ்சது கிடையாது. அவனுக்கு எனக்கு செட் ஆகாது. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சிவானி. சரி விடுங்க. இப்போ எதுக்கு அவனை பற்றி பேசிக்கிட்டு? கிடைச்சதே கொஞ்ச நேரம். டைம் வேற ஆகிட்டு இருக்கு. நீங்கள் கிளம்பணும்ல. வேற ஏதாவது பேசுங்க. ஆமா, நீ ஏதாவது சாப்பிட்டியா? ம், நான் வரும்போது சாப்பிட்டு தான் வந்தேன். நாம ஏதாவது கடைக்கு போய் சாப்பிடுவோமா? இல்லைங்க, எனக்கு எதுவும் பசி இல்லை. பசிச்சா நானே கேட்குறேன். அப்போ சரி. என்னாச்சு அர்ஜுன்? யார் ஃபோனில்? வேற யாரு? அந்த மேனேஜர் சொட்ட மண்டை தான். ஓ, எதுக்கு அர்ஜுன் ஃபோன் பண்ணுறாங்க? டைம் ஆயிடுச்சு என்ன? ஆமா சிவானி, அதுக்கு தான் ஃபோன் பண்றான். ஓ, இப்போ தான் வந்து உட்காந்தோம். சரி இரு, அவன்கிட்ட பர்மிஷன் இன்னும் 1 மணி நேரம் கிடைக்குமான்னு கேட்டு பார்க்குறேன். கத்துவான், இருந்தாலும் பேசிக்கலாம். சரி அர்ஜுன், கேளுங்க. ஹலோ சார். ஏப்பா அர்ஜுனு, எங்கப்பா இருக்க? சார் அதான் நான் சொன்னேனே, என் பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு. அங்கே தான் சார் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் போல இருக்கு. அது எப்படிப்பா? உனக்கு மட்டும் 2 வாரத்துக்கு ஒரு டைம் 3 வாரத்துக்கு ஒரு டைம்னு பர்மிஷன் தேவைப்படுது. அதுவும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் வாங்குறேன். சார் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். காலையிலேயே ஒரு கிளைண்ட்டை போய் பார்க்க சொன்னேனே, போய் பார்த்தீங்களா இல்லையா? சார் நான் தான் பர்மிஷன் போட்டு இங்கே வந்துட்டேனே, அப்புறம் எப்படி சார் பார்க்க முடியும்? தெரியுது இல்ல? அப்போ இப்போ சீக்கிரம் போய் பார்க்கணுங்கிற அக்கறை வேணும் உனக்கு. சார் பாட்டி சார். அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. உன் பர்மிஷன் டைம் முடிஞ்சு போச்சு. டக்குன்னு போய் கிளைண்ட்டை பார்க்குற வழியை பாரு. அங்கே போயிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரிங்க சார். சீக்கிரம் பா, நமக்குன்னு வந்து சேர்றாங்க பாரு. என்னாச்சு அர்ஜுன்? அந்த சொட்டை எக்ஸ்ட்ரா பர்மிஷன் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறான். சரி விடு, நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். நீயும் பத்திரமா வீட்டுக்கு போய் சேரு. வீட்டுக்கா இல்லை காலேஜுக்கா? மணி 1 தான் ஆகுது. இல்லை அர்ஜுன், நான் வீட்டுக்கு தான் போகிறேன். எனக்கு ஆஃப் டே தான் காலேஜ். அடுத்த மாதம் எக்ஸாம் இருக்குல்ல.
2 மணிக்கெல்லாம் வீட்டில் இருந்தால் சரியாக இருக்கும். என் புக்ஸ் எல்லாம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்கும். அவள் ஸ்டாப்பிங்கில் நிற்பா. அவளை கூட்டிகிட்டு அப்படியே நான் வீட்டுக்கு போயிடுவேன். அப்போ சரி, நான் உன்னை பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்றேன். நீ பஸ் ஏறி அந்த ஸ்டாப்பிங்கில் போய் இறங்கிடு. ம் சரி அர்ஜுன். உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிடு. ம் சரி. ஏன் சோகமாகவே இருக்க? நான் தான் மறுபடியும் மீட் பண்ணலான்னு சொல்கிறேன்ல. வீட்டுக்கு போனோடனே எனக்கு ஃபோன் பண்ணு, சரியா? ம் சரி. சரி வா கிளம்பலாம். சரி நம்ம போவோமா? ம் எல்லாத்துக்கும் காரணம் என் அண்ணன் தான். இனிமேல் என்னை பார்க்க வரும்போது அவனை பார்க்க போகாதீங்க சொல்லிட்டேன். சரி சரி வா. இனிமே உன்னை பார்க்க வரும்போதும் அண்ணனை நான் பார்க்க போகல, சரியா? ம் சரி. ஏண்டி மாப்பிள்ளை வாசலோட வந்து இறக்கி விட்டு போறாரு. வந்து ஒரு வா காப்பி தண்ணி குடிச்சிட்டு போலாம்ல. எம்மா அவர் என்ன வெட்டியாவா இருக்காரு? அவருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குல்ல. இங்கே 10 நிமிஷம் சும்மா உட்காந்தா அவருக்கு எவ்வளோ லாஸ் தெரியுமா? அது சரிதான். ஓ மாமியாக்காரி எதுவும் சொல்லலை நீங்கள் வரத்துக்கு? அவள் ஏதாவது சொல்லாமல் இருந்தால் தான் ஆச்சரியப்படணும். அவள் கிளம்பும் போதே ஆரம்பிச்சிட்டா. நான் எதுவும் பெருசாக கண்டுக்கிறத. அப்படியே என் புருஷன் முன்னாடி ஆக்டிங்கை போடுறா. அம்மாடி போயிட்டு நீ 2 நாளில் வந்துடுமா, இங்கிட்டு நீ இல்லைன்னா வீடே பொசுக்குன்னு ஆயிடும் அப்படின்னு என்ன நடிப்பு நடிக்கிறா. என் புருஷன் இருக்கும்போது ஒரு மாதிரி இல்லாத போது ஒரு மாதிரி நடந்துக்கிறா. என்னடி உன்னை ஏதாவது வேலைக்கு இது வாங்குறாளா என்ன? அதெல்லாம் அவள் சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன், அது வேற விஷயம். அதானே பார்த்தேன். சும்மா ஒன்றும் கட்டி கொடுக்கல பொண்ணை. 50 பவுன் போட்டு கட்டி கொடுத்துருக்கு. வாழை சுருட்டிக்கிட்டு இருக்கணும். ஏதாவது சொன்னால் என்கிட்ட சொல்லு, நான் அவளை பேசிக்கிறேன். ஏம்மா அதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன். என்கிட்ட எதுவும் வாழாட்ட முடியாது. ஏதோ மாப்பிள்ளை தான் அங்கம் போல இருக்கிறதுனால தான் கட்டி கொடுத்தேன். இல்லைனா அவன் மவரையை பார்த்து யார் பொண்ணு கொடுப்பா? மூஞ்சும் அவள் குடுமியும். இப்போதான் அவளுக்கு இளம ஊஞ்சல் ஆடுது. ரெட்டை குடுமையை போட்டுட்டு ஆட்டிக்கிட்டு திரியிறா. எல்லாம் காசுமா காசு. என் புருஷன் சம்பாதிச்சிட்டு வந்து கொட்டுறாருல, அதனால தான் என் மாமியாக்காரி மினிக்கிட்டு திரியிறா. அதுக்கு மேலே இருக்கிறா என் நாத்தனாக்காரி. அவளுக்கு என்னவா? பொழுதுனிக்கு இங்கே தாம்மா கிடக்கிறா. அவன் புருஷன் வெளிநாட்டுக்கு போனதுலேருந்து இங்கேயே தான் பொழுதுனிக்கும் கிடக்கிறா. அவளுக்கு தான் அவன் மாமியார் வீடுன்னு ஒன்று இருக்குதுல்ல, அங்கே இருக்க வேண்டியது தானே. இருப்பாளுங்க. சொத்தை அழிக்கிறதுக்கு தான் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறா, வேற ஒன்றும் இல்லை. சரி அவளுங்க கதையை விடு. நீ என்ன சாப்பிட்றப்ப? டீ வேணா போட்டு எடுத்துட்டு வாட்டா? ஏம்மா நான் இப்போ டீ காஃபியெல்லாம் குடிக்கிறதில்ல. பிறகு பாதாம் பால் இருக்கா? பாதாம் பாலா? அதெல்லாம் நம்ம என்னைக்கிட்ட குடிச்சிருக்கோம். சரி பூஸ்ட் ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? சரிதான், அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. என்னம்மா எது கேட்டாலும் இல்லைங்கிற? அப்போ உன் பேத்திக்கு என்ன தான் கொடுக்குற? அவளுக்கா? அவளுக்கு அவள் அம்மாக்காரி பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கிறா. அதைத்தான் டெய்லியும் பாலில் கலந்து கொடுக்குறா. ஓ அப்போ எனக்கு அதையே போட்டு எடுத்துட்டு வா. சரிடி, நேற்றே எனக்கு ஒரு ஃபோனை போட்டு சொல்லியிருந்தீன்னா ஏதாவது வாங்கி வச்சுருப்பேன்ல. அவளை இப்போ தான் கடைக்கு அனுப்பியிருக்கேன். அப்படியே ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லியிருப்பேன். என்னதுமா? வேற என்ன? கறிதான். ஏம்மா பொழுதுனிக்கும் அங்கேயும் அங்கே கறிதாம்மா எடுக்கிறாங்க. நேற்று கூட கறி தான் சாப்பிட்டேன். அவங்க வாரத்தில் 4 நாள் கறி தான் சாப்பிட்றாங்க. எனக்கு அது சாப்பிட்டு சாப்பிட்டு சலிச்சு போச்சுமா. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம். மதியானம் என்ன சாப்பிட்ணுன்னு நான் சொல்கிறேன். நீ இப்பொழுதுக்கு போய் நான் கேட்டதை எடுத்துகிட்டு வா போ. ம் சரிடி. ஒரு வாரத்துக்காவது இருப்பல்ல, சொல்லிட்டு தானே வந்திருக்க. 1 வாரமா? நான் 1 மாதத்துக்கு இங்கே தான் இருக்க போகிறேன். நெசமாவாடி? அட ஆமாம்மா. ஏண்டி உன் மாமியாரோ புருஷனோ எதுவும் சொல்ல மாட்டாங்களே? அவங்க என்ன சொல்கிறது? நான் பேசிக்கிறேம்மா. அதுவும் சரிதான். இரு, நான் உனக்கு போய் குடிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வரேன். ம் சரி. அடியாத்தி, இந்த சகுனி என்ன இங்கே உட்காந்துருக்கு? கீதா, அண்ணியாரே. ம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. எங்கள் அண்ணன் நல்லா கட்டியிருக்கீங்க. ஆரம்பிச்சிட்டா. வந்தோடனே ஆரம்பிச்சிட்டா. இந்த திமிரு இன்னும் இவளுக்கு குறையவே இல்லை. எல்லாம் பணக்கார வீட்டில் வாக்கப்பட்டு போன திமிரு. என் புருஷன் மட்டும் ராவும் பகலுமா உழைச்சி 50 பவுன் இவளுக்கு சேர்த்து வச்சு போட்டு அனுப்பலன்னா
இவ இந்த மாதிரி திமிரா பேசுவாளா? இல்லை இவளுக்கு இந்த மாதிரி வசதியான வாழ்க்கை கிடைச்சிருக்குமா? கொழுப்பு எடுத்த கழுத உட்காந்துருக்கா பாரு, கால் மேலே கால் போட்டு. என்ன அண்ணியாரே, அமைதியாகவே நிற்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை கீதா, உன்னை பார்த்து அதிர்ச்சியில் நிற்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. எதிர்பார்க்கலல்ல, நான் இங்கே வருவேன்னு எதிர்பார்க்கலல்ல. ம் பெரிய சிங்கம் சூர்யா டயலாக் பேசிகிட்டு இருக்கிற அப்போ தான் எனக்கு மட்டும் ஒன்று போனால் ஒன்று வருது. நேற்று தான் அவகிட்ட சண்டை கட்டினேன், இன்னைக்கு இவ வந்து நிற்கிறா. அப்படி என்ன பாவம் பண்ணணும் தெரியலையே. கீதா, நீ வரேன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பேன். நீ வரதா அத்தை என்கிட்ட சொல்லவே இல்லையே. அம்மாவுக்கே நான் வரது தெரியாது. ஆனால் நான் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றதில்ல, ஆயில் ஐட்டம்லாம் இப்பெல்லாம் எடுத்துக்கிறதில்ல. ஒன்லி ஃப்ரூட்ஸ் மட்டும்தான். பழம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், நான் ஏதாவது எடுத்துகிட்டு வரட்டுமா? கட் பண்ணி. ஆப்பிள் சாப்பிட்றியா? அதெல்லாம் இப்போ ஒன்றும் வேணாம், நான் கேட்கும் போது எடுத்துகிட்டு வாங்க போதும். போய் வேலையை பாருங்க. வயசில் பெரியவங்க, அதுவும் அண்ணி, கொஞ்சமாவது மரியாதை கொடுக்குறாளா பாரு. திமிரு பிடிச்சவ. இதில் போய் வேலையை பாருங்களாம். இவன் என்ன சொல்கிறது? அது சரி, இன்னும் எத்தனை நாள் இங்கே இருப்ப? அது என்ன, எத்தனை நாள் இருப்பேன்னு கேட்குறீங்க? நான் எத்தனை நாள் இருந்தால் உங்களுக்கு என்ன? அதுக்கில்ல கீதா, நீ எத்தனை நாள் இருப்பேன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கேற்ற மாதிரி மெனு ரெடி பண்ணிடுவேன்ல சாப்பிட்றதுக்கு. இந்த மெனுவெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் என்ன கேட்குறேனோ அதை செஞ்சு கொடுத்தா போதும். அப்போ சரி. ஏண்டி, எப்போ போனால் எப்போ வர? மணி என்ன ஆகுது? மதியத்துக்கு சமைக்க வேணாமா? ஆடி அசைஞ்சு வரவ, இல்லை உன் கூட்டாளிங்க கூட போய் பேசிட்டு வரியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, காய்கறி பழம் எல்லாம் வாங்கிட்டு வரணும்ல, அதான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு காரணம் சொல்லு. போ, போய் சமையல் வேலையை ஆரம்பி. என் மவளுக்கு பிடிச்சதா செய். உங்கள் மவளுக்கு பிடிக்காதுன்னு ஏதாவது ஒன்று இருக்கா என்ன? எது கொடுத்தாலும் வாரி வாயில் போட்டுக்குவாளே. என்ன சொன்ன? ஐயோ, மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி சத்தமாக பேசிட்டேன் போல இருக்கே. அது ஒன்றும் இல்லை அத்தை, இப்போ டயட்டில் வேற இருக்கால, அதுக்கேற்ற மாதிரி சமைக்கணும்ல, அதான் கேட்டேன். நான் அப்புறமா சொல்கிறேன் என்ன சமைக்கணும்னு. இப்போ நான் ரூமுக்கு போகிறேன். அம்மா, நான் ரூமுக்கு போகிறேம்மா, எனக்கு ஒரே டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்குறேன். ஆமாம், மேடம் அப்படியே வெட்டி முறிச்சிட்டாங்க, உடனே இப்போ போய் தூங்குறாங்க. சரி, இந்தா பால் குடிச்சிட்டு போய் படுத்து தூங்கு, சரியா? அது என்ன பழத்தை? அது என்ன பழம் இருந்தால் உனக்கு என்னடி? போய் வேலையை பாரு, போ. இது நான் சுடருக்காக அரைச்சி வச்சிருந்த நட்ஸ் பவுடர் போல இருக்கு. குழந்தைக்கு அரைச்சி வச்சிருந்தா இந்த எருமை மாடு வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கு. சரிம்மா, நான் ரூமுக்கு போகிறேன். நீ என்னத்துக்கடி மச மசம் நிற்கிற? போய் வேலையை பாரு, போ. சரிங்க அத்தை, அவ வந்துட்டா, இனிமேல் கிளவி ஆட்டம் வேறு ஜாஸ்தியாக இருக்கும். பாலை கொடுத்தாச்சு, அடுத்தது போய் தாளாட்டி தூங்க வைக்க வேண்டியது தானே. இனிமேல் சமையல் கட்டில் தான் என் டியூட்டி இருக்கும். சொல்கிறது தான் நான் டயட்டில் இருக்கேன்னு, ஆனால் நான் ருசியாக எதாவது சமைச்சா போதும், வந்து 4 பிளேட் உள்ள தள்ளுவா. சரி, நம்ம போய் வேலையை பார்ப்போம், எல்லாம் நம்ம தலையெழுத்து. ஆமாம், இன்னைக்கு தம்பி இன்டர்வியூ போயிருக்கானே, என்னாச்சுன்னு தெரியலையே. இந்நேரம் இன்டர்வியூ முடிஞ்சிருக்கணுமே, ஒரு ஃபோன் கூட பண்ணல அவன். சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு நாமளே ஒரு ஃபோனை போட்டு பார்ப்போம். அக்கா, செந்தில், இப்போ தாண்டா நினச்சேன் உனக்கு 100 ஆயுசு போ. இன்டர்வியூக்கு போனியே, என்னாச்சு ஏதுன்னு கேட்கலான்னு பார்த்தேன், நீயே வந்து நின்றுட்ட. அக்கா, அது வந்து என்னாச்சுடா? அது என்ன வழக்கம் போல் ஊற்றிக்கிச்சா? ஆமாங்க்கா. நினச்சேன். சரி விடு, அடுத்த இன்டர்வியூவில் பார்த்துக்கலாம். ஆனால் அசால்ட்டாக இருக்காதடா, வேலைக்கு அப்ளை பண்ணிக்கிட்டே இரு. நம்ம குடும்ப சூழ்நிலையும் சரியில்லை, இங்கே என் மாமியார் வீட்லேயும் எதுவும் சரியாக நடக்கலை, அது உனக்கே தெரியும். சரிக்கா. சரி, வருத்தப்படாதடா, எல்லாம் சரியாக போயிடும். நான் உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டா? இல்லைக்கா, எனக்கு எதுவும் வேணாம். ஏய், நீ எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், காலையிலையும் எதுவும் வேணான்னுல போனேன். இரு, உனக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். மதியானத்துக்கு அக்கா சாப்பாடு செஞ்சதுக்கப்புறம் உனக்கு கூப்பிட்றேன், அப்போ வந்தீங்கன்னா போதும். இங்கே என் நாத்தனாக்காரி வேற வந்திருக்கா. இல்லை பரவாயில்ல, சாப்பாடு ரெடி ஆனதும் நானே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுறேன், காஃபியை மட்டும் குடிச்சிட்டு போ. இல்லைக்கா, எனக்கு காஃபிலாம் வேணாம். இப்போதான் டீ கடையில் அர்ஜுன் கிட்ட பேசிட்டு தான் வரேன். அங்கேயே டீ குடிச்சிட்டேன், எனக்கு எதுவும் வேணாம்.
ஏண்டா அந்த அர்ஜுன் கிட்டயாவது சொல்லி ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கலாம்ல. அட நீ வேறக்கா, அவன் பார்க்குற வேலையெல்லாம் நமக்கு செட் ஆகாது. சரி விடு, உனக்கு என்ன வயசாயிடுச்சு, பார்த்துக்கலாம். போய் ரெஸ்ட் எடு போ, எதையும் யோசிச்சுட்டு இருக்காத. ம் சரிக்கா. இங்கே பாரு, அத்தைக்கு எதுவும் தெரிய வேணாம். அத்தை ஏதாவது கேட்டாலுமே வேலை கிடைச்ச மாதிரி தான் மட்டும் சொல்லு. ம் சரிக்கா. ஆனால் இப்பொழுதைக்கு சமாளிச்சுட்டு அப்புறமே வேலைக்கு போகலன்னு கேட்டால் என்ன சொல்கிறது? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அடுத்த மாதத்துலேருந்து ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிவிடு. ம் சரி. சரி நீ போ, நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். ம் சரி.